கடாஃபியுடைய நாட்டை கடாஃபி வந்து அழிச்சாங்க. அவர் வந்து கொண்டு தீர்த்துட்டாங்க. அந்த நாட்டுல கடாஃபி இருந்த வரைக்கும் அந்த டிக்டேட்டர்ஷிப்ங்கிறது எங்கேயுமே தவறு. அவர் டிக்டேட்டரா இருந்தார். ஆனால் டிக்டேட்டரா இருந்த அந்த நாட்டுல பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கடாஃபியுடைய நாட்டுல லிபியா, அந்த நாட்டுல வந்து ஒரு மாணவன், நான் இவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன், அடுத்து இந்த யூனிவர்சிட்டியில், உலகத்துல இந்த யூனிவர்சிட்டியில் தான் எனக்கு வந்து கோர்ஸ் இருக்கு, நான் அட்மிஷன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கான எல்லா செலவையும் அந்த நாடு கொடுத்து அவன் அனுப்பி வச்சது. அந்த நாட்டில் உள்ள யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு முடியல, இதுக்கு எங்களுக்கு வந்து இதுல உள்ள கிளென்லீவ்ஸ் இருக்கு, சிங்கப்பூர் கிளென்லீவ்ஸ், அவங்க தான் எங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியும், அல்லது சென்னையில் உள்ள அப்பல்லோ தான் எங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அதுக்கான முழு செலவையும் கொடுத்து லிபியால இருந்து அவங்க அனுப்பி வச்சாங்க அந்த நாடு வந்து. நான் கேட்கிற கேள்வி எல்லாம், இன்னைக்கு நீங்க கடாஃபியை அழிச்சிட்டீங்க, சுதந்திரத்தை கொண்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு அந்த வசதிகள்லாம் அந்த மக்களுக்கு இருக்கா? யாராவது பேசுறாங்களா இதை பத்தி? இன்னைக்கு லிபியா எப்படி இருக்குன்னு வெஸ்டர்ன் பிரஸ் யாராவது மூச்சு விடுறாங்களா? அதனால இவங்க யாருக்கும் ஜனநாயகத்தை பற்றிய பெரிய பற்று பாசம் எதுவும் கிடையாது. ஜனநாயகம் என்ற பெயரில் நம்ம வந்து இன்னொரு நாட்டை வந்து அதனுடைய வளங்களை நாம் கொளுத்த வளங்களை நாம் கொள்ளையடிக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? சட்டபூர்வமாக என்ன பண்ணலாம்? கடாஃபி டிக்டேட்டர்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லலாம், சதாம் ஹுசைன் டிக்டேட்டர்னு திரும்ப திரும்ப சொல்லலாம், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி கதையை கிளப்பி விடலாம். அதுல ஒரு பெரிய ஜோக் உண்டு. இவர் மேல, சதாம் ஹுசைன் மேல யுத்தம் நடந்ததுக்கே காரணம் என்ன? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அங்க இருக்கு, ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து அதை வச்சு யுத்தத்தை கொண்டு வந்தாங்க, சதாம் ஹுசைன் ஒழிச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் டைம் மேகசின் நினைக்கிறேன், அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, மிஸ்டர் பிரசிடென்ட், இவரை பார்த்து, புஷ்ஷை பார்த்து, யூஎஸ் பிரசிடென்ட் பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், தி அமெரிக்கன் பப்ளிக் வாண்ட்ஸ் டு நோ வேர் ஆர் தோஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதுக்கு புஷ் என்ன பதில் சொன்ன தெரியுமா? It's not just the American president, it's not just the American people who want to know where are those weapons of mass destruction. The American president also wants to know. அப்படின்னு ஒரு தடி போட்டார், ஒரு அடி. அப்ப எங்க இருக்குன்னே தெரியாம ஒரு யுத்தத்தை நடத்துனீங்க. அது மாதிரிப்பட்ட நாடுகள் தான் இன்னைக்கு பெரும்பாலான நாடுகள். இவங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடுறதுல வந்து அவங்களுக்கு வசதி. அதனால 3 நாளைக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு அடுத்து அங்க எல்லையில நிப்பாட்டி வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியும்.